ஹலோ மக்களே, நான் உங்கள் பிஜே அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிக்கிங் ஆஃப் மை சோஷியல் ஆன்சைட்டி டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா ஸ்டெப் 4 அண்ட் ஸ்டெப் 5 நான் ஃபாலோ பண்ணதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அது இது இல்லை, தமிழில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, தியானம் இல்லை வந்து அமைதியாக இருக்கிறது. ஸோ சம்திங் அப்படி சொல்லலாம். ஸோ வந்து இது எப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக எந்த தாட்ஸும் இல்லாமல், ஸோ வந்து பிளாங்காக உங்கள் மைண்டை பிளாங்காக வச்சுட்டு, ஸோ எதுவுமே நினைக்காம, ஸோ யாராச்சும் இப்படி நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ, இல்லை வந்து நம்மளுக்கே ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே போய் பேசுறதுக்கு பயம் இல்லை சம்திங், அதெல்லாம் வந்து மெடிடேஷன் மூலிமா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். சிம்பிளாக சொன்னோன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு நிறையா தாட்ஸ் வரும், ஏன் எதுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகும். அப்போது நம்மளுக்கு தாட்ஸ் நிறையா வந்துட்டே தான் இருக்கும் மெடிடேஷன் உட்காரப்போ, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இது ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி இல்லை வந்து உங்களை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ட்ராயிங் இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபி இல்லை வந்து எடிட்டிங் இல்லை வந்து வேறு எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அப்படியே போகிறப்போ உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ஆன்சைட்டிலேருந்து வெளியே வரக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த 2 ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.